கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் நாம் நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 74 பகுதி 8 நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்ம கடந்த வகுப்பில் நம்ம கவனிக்கும் பொழுது பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறது என்ன, அது எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஈடுபலியின் மூலமாக மட்டும்தான் இந்த ஒரு பெரிதான ரட்சிப்புக்குள்ளாக நம்ம தேவனுடைய கிருபையினால் நம்மளால் நிலைநிற்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த ஒரு மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் கேட்டறிந்த சத்தியங்கள் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்ம எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், ஸோ இன்னும் அநேக எச்சரிப்பான விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ விசேஷமாக அதிகாரம் 1 இயேசு கிறிஸ்து முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மூலியமாக அங்கே நிறைய விளக்கங்கள் அங்கே கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது அதிகாரம் 1 இந்த விஷயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதை தான் நம்ம பார்த்தோம். அதே போல் அதிகாரம் 2 நம்ம பார்த்தோம், ரட்சிப்பு பற்றி அங்கே பேசுகிறார். மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை குறித்து பேசுகிறாரு. அதே போல் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து ஜனங்களை மீட்டதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விளக்கி சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு வர்றார். ஸோ அதே போல் அநேக எச்சரிப்புகள் மிகுந்ததாக அடுத்த ஒரு அதிகாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். 3ஆம் அதிகாரத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறார், நிரூபணம் பண்ணுறார், நிரூபிக்கிறார். ஏன்னா அதிகாரம் 1 சொன்னார் இயேசு கிறிஸ்து முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர்னெல்லாம் சொன்னார். அதுக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் சொன்னார். ஆனால் இந்த அதிகாரம் 3 இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் அவர் பெரியவர். அப்போ மோசேயை ரொம்ப பெரியவராக அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவரை விட பெரியவர் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். ஸோ இந்த ஒரு 3வது சாப்டருக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து அங்கே குறிப்பிடுறார். இந்த 3ஆம் அதிகாரத்திற்கே ஒரு தலைப்பு கொடுக்கலாம். டோட்டலாக அந்த 19 வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, அவர் ஹெவன்லி காலிங், நமது பரலோக அழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கலாம். விசேஷமாக நாம் இன்றைய தினத்தில் இந்த ஒரு பகுதியில் 74வது பகுதிக்குள்ளாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 6 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு சப்டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா, பரலோகத்தின் பங்காளிகள், பரலோகத்தின் பங்காளிகள் அல்லது பரலோகத்தின் சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஸோ இங்கே 2 கான்செப்ட் குறித்து பேசுகிறார். பொதுவாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு இந்த ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது, முதலாவது இயேசு கிறிஸ்து முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவருக்குண்டான கனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து சபையாகிய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் பாடமாக அடுத்தடுத்து வசனங்கள் எழுதுறார். ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி அங்கே நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகளை அங்கே சொல்றார். ஸோ ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய மனசில் மோசே தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், அவர் பெரியவர் தான், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இருக்கிறார். ஸோ இயேசுக்கிட்ட கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கேட்குறாங்க, மோசே எங்களுக்கு நிறைய கற்பித்து கொடுத்துருக்கிறாரு, ஸோ அவரை விட நீங்கள் பெரியவரா அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்படி மோசேயை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னா நிறைய விதங்களில் ப்ரூஃப் பண்ணணும் இப்போ. ஏன்னா அங்கே கிறிஸ்துக்கிட்டேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கியூ பண்ணுறாங்க. எங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய மோசே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிறாரு, அவர் நிறைய கட்டளைகளை தேவன்கிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்காரு,
இப்படியெல்லாம் அவர் கிறிஸ்துக்கிட்ட வந்து சொல்லி, நீங்க அவரை விட பெரியவரா அப்படின்னெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நிரூபணம் பண்ணணும். ஆமா, இயேசு கிறிஸ்து வந்து மோசேயை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு நிரூபணம் எப்படி பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 3வது அதிகாரத்துல வந்து குறிப்பிட்டு சொல்றார். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்லும்பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி இருக்க அப்படின்னா ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது wherefore holy brethren அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல partakers of the heavenly calling consider the apostle and high priest of our profession Christ Jesus அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பாருங்க, இதுல 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்படி இருக்கு அப்படின்னா wherefore அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அதே போல அடுத்த ஒரு வார்த்தை partakers of the heavenly calling அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு சில விஷயங்கள் மேல சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா? அதைத்தான் வந்து இங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறார். ஸோ அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் மூலமாகத்தான் இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க இந்த மரணத்தினுடைய அடிமைத்தனம், அந்த பயத்திலிருந்து நீங்க வந்து விடுபடணும். அதுக்கு நீங்க எதை நம்பணும்னா கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஈடுபலி மூலமாகத்தான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து நம்பணும். ஸோ ஜீவனுள்ளவர்களாக நீங்க வந்து இருங்க. அதைத்தான் அங்க வந்து சொல்றார். அப்படி ஜீவனுள்ளவர்களாக நீங்க இருக்கணும். உங்களை குறித்து உங்களை சகோதரர்கள் என்று சொல்வதற்கு அவர் வந்து வெட்கப்படலை. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றார். அதை சொல்லிட்டு தான் இப்படி இருக்க பரிசுத்த சகோதரரே, ஹோலி பிரதரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ கிறிஸ்து நம்மை பார்த்து எப்படி சொல்றாருன்னா பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அப்படி சொல்வதற்கு அவர் வந்து வெட்கப்படலை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஏன் நம்மளை வந்து பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கவனிக்கும் பொழுது இது ஒரு மிக மேன்மையான ஒரு அழைப்பு. ஸோ இப்படியான ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த வார்த்தை சொல்றார், பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு பரிசுத்த அழைப்புக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பரிசுத்த அழைப்புக்கு நாம தகுதியானவர்களா, அதை நம்ம யோசிக்கணும். ஆனாலும் பாருங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய பெரிதான கிருபையின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக இந்த ஒரு பரிசுத்த அழைப்புக்குள்ளாக நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார். ஸோ அவர் ஹெவன்லி காலிங். ஸோ இந்த பரிசுத்த அழைப்புக்கு நம்ம வந்து தகுதியா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனாலும் தேவனுடைய பெரிதான இரக்கத்தின் நிமித்தமாக இந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட பரிசுத்த சகோதரர் இந்த ஒரு பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்ம வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பேற்பட்ட நல்நடக்கையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறத அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டும் விதமாக இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்துறார். ஸோ பரிசுத்த சகோதரர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போகிறதற்கான ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறாங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வசனங்கள் வாசிக்கிறோம். ஏன்னா பிதாவாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஸோ அப்படி பரிசுத்தம் உள்ளவரை போய் நாம தரிசிக்கணும் அப்படின்னா நாம கூட எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ பரிசுத்தம் உள்ளவர்கள் பரலோகத்திற்கு பங்காளிகளாக, ஒரு சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஸோ அதுதான் அந்த ஒரு அர்த்தம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பங்காளிகள் அப்படின்னா, ஒரு சுதந்திரவாளிகள் அப்படின்னா நம்ம அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்துக்கு யார் ஒருவருக்கு உரிமை இருக்குதோ அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பரலோகத்திற்கு போவதற்கு உரிமை பெற்றிருக்கிறவங்க அந்த பரலோகத்தினுடைய அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதுதான் ஆங்கிலத்தில் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த ஹெவன்லி காலிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கணம். இந்த கணத்தை தேவன் நம்மளுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஒரு ஜனங்கள் வந்து இப்போ பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு நிறுவனத்தில், ஏதோ ஒரு கடையில், ஏதோ ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கிறத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த இதில் பார்ட்னராக இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ளுவாங்க. ஸோ ஆனால் நாம் எதற்கு உரிமையாளர்களாக, பார்ட்னராக, பங்காளிகளாக, சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னா ஹெவனுக்கு, அதாவது பரலோகத்திற்கு. ஸோ பரலோகத்திற்கு உரிமையானவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த பரலோகம் நமக்கு உரிமையாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா ரொம்ப தைரியமாக சொல்லணும். பரலோகத்திற்கு
பங்குள்ளவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா சொல்லணும். அப்படின்னா தைரியமா சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? நம்ம அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய சாயல்ல, கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள்ல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோமா? இது நம்ம யோசிக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏன்னா பாருங்க, ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லிட்டாங்க, உங்களை நான் சகோதரர் அப்படின்னு சொல்றதுல நான் வெட்கப்படுறது இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் வெட்கப்படுறது இல்ல. ஆனா நாம பரலோகத்திற்கு தகுதியானவர்களா? பரலோகத்தின் உரிமையை கொண்டாடுவதற்கு நாம வந்து சரியான ஒரு குணலட்சணத்துல நாம வந்து இருக்கிறோமா? கேரக்டர்ல இருக்கிறோமா? இது நாம யோசிக்கணும். ஸோ நாம் நம்மை பரலோகத்தினுடைய பங்காளிகள் அப்படின்னு சொல்வதற்கு பெருமைப்படணும், மகிழ்ச்சி அடையணும், ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு பரலோக அழைப்புக்குள்ளாக நம்ம வந்து கடந்து செல்ல முடியும். ஸோ இதை மனசுல வச்சுட்டு தான் அங்க வந்து சொல்றார், பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்க கவனிக்கிறோம் பாருங்க, பரம அழைப்பு அப்படிங்கிறது ஹை காலிங். ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு கணம், மகிமை மற்றும் அழியாமையில அவர் கூட பங்கடைகிறது. ஸோ இவர்கள் பரலோக நிலைமைகளுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே அவர்கள் மனிதராக தங்களுடைய பூமிக்குரிய உரிமையிலிருந்து துண்டிக்கப்படுகிறார். அழகாக நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றார். ஸோ இந்த ஒரு பரம அழைப்பினுடைய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறவங்க, அதாவது பரலோகத்திற்கு, ஹெவனுக்கு சொந்தமானவங்க பரலோக நிலைமைகளுக்கென்று அழைக்கப்படுகின்றனர். எனவே அவர்கள் மனிதராக தங்களுடைய பூமிக்குரிய உரிமைகளிலிருந்து துண்டிக்கப்படணும். நம்ம எந்த அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறோம் பூமியினுடைய அந்த ஒரு உரிமைகளிலிருந்து, பூமியினுடைய அந்த ஒரு சொந்தங்களிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை துண்டிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஜெயம் கொள்பவர்களுக்கு பரத்திற்குரிய சுவாபம் அல்லது சரீரம் வாக்களிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜெயம் கொண்டவர்களாக, ஏன்னா ஜெயம் கொண்டவர்களுக்கு தான் அந்த ஒரு கிரீடம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம வசனங்கள் வாசிக்கிறோம். ஸோ ஜெயம் கொள்பவர்களுக்கு பரத்திற்குரிய சுவாபம் அல்லது சரீரம் வாக்களிக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்படலைங்க, அது வாக்கா அங்க வந்து கொடுத்துருக்கார். ஸோ சாதாரணமாக கொடுக்கல, தேவன் வாக்கு கொடுத்துருக்கார். ஸோ சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கான வாக்கு தத்தங்கள் பரத்துக்குரியவைகளாக இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லாக்கியங்களுமே பரத்துக்குரியவைகளாகத்தான் இருக்குது. ஸோ நம்ம பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை நாம் அன்றாடம் பயிற்றுவிக்கணும். அது எப்படி பயிற்றுவிக்கிறது? அப்போ அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், சத்தியங்கள் மூலமாக தான் பிரியமான சகோதர சொல்ல பரத்துக்குரிய சிந்தனைகளால் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய கிரியைகளையும் நாம் நிரப்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கர்த்தருடைய நிபந்தனைகளின் பேரில் நாம் அழைப்பை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நமக்குள் செய்யப்பட வேண்டிய மாபெரும் வேலை ஒன்று இருக்குது. ஏன்னா பாருங்க, கர்த்தருடைய நிபந்தனையின் பேரில் நாம் அழைப்பை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நமக்குள்ள செய்யப்பட வேண்டிய மாபெரும் வேலை ஒன்று இருக்குது. தேவனே அந்த ஒரு வேலையை செஞ்சு வராரு. பரலோகத்திற்கு செல்ல யாரேனும் அழைக்கப்பட்டதாக பழைய ஏற்பாடு எங்குமே சொல்லலை அப்படின்னாலும் புதிய ஏற்பாடு இதை வந்து சபைக்கு உறுதியளிக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு பரம அழைப்பு, அதாவது ஹை காலிங் அப்படிங்கிறது, நமது நீதிமானாக்கப்பட்ட மனித சுவாபம் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படணும். தேவனுக்கு ஜீவ பலியாக அங்க வந்து ஒப்பு கொடுக்கப்படணும். அழைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இறுதி தீர்மானமாக அமைந்திராது. கவனிக்கலாம் பாருங்க, அழைப்பு, இந்த அழைப்புல வந்துட்டோம், கரெக்ட். ஸோ அழைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இறுதி தீர்மானமாக அமைந்திடாது. இது வெறும் சில திட்டவட்டமான நிபந்தனைகளுடன் கூடிய அழைப்பு மாத்திரம்தான். இது வெறும் ஒரு அழைப்பு மாத்திரம்தான். ஸோ முடிவு பரியந்தம் நிலை நின்று நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த ஒரு சகோதரராக நம்மளை நாம் நிறுத்தணும். ஸோ நாம் நீதிக்கு மாத்திரமல்ல, துன்பப்படுவதற்கும் சுயத்தை பலி செலுத்துவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோங்க. இந்த சுயத்தை பலி செலுத்துவது, அந்த அந்த ஒரு வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுயத்தை பலி செலுத்துறது தான் ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனால் நம்ம எதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கார் அப்படின்னா அந்த சுயத்தை பலி செலுத்துவதற்காக. ஸோ இயேசுவின் உண்மையான அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக இருப்பதற்கு ஓடுறாங்க. கிறிஸ்தவரின் முக்கியமான கடமை உலக பிரகாரமான அந்த காலங்களில் அப்படி இருந்திருக்கு. ஸோ அரசியல் அமைப்புகள் கூட கூட்டணி வைக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு, உலக பிரகாரமான விஷயங்கள். அதுதான் முதலே 7வது குறிப்பிட்டாங்க, பூமியினுடைய விஷயங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் தான் பரத்துக்குரியவர்கள். ஸோ தற்காலத்தில் தேவன் தமது திட்டத்தை முழு உலகமும் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பல. ராஜரீக ஆசாரியத்துவம் நம்மளுக்கு பேர், ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஸோ ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கென்று விசேஷித்த வகுப்பாரை தேவன் தேர்வு செஞ்சுட்டு வரார். ஸோ பங்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு பங்கு இருக்கு. ஸோ பரிசுத்த சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்பொழுது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட சுவிசேஷ யுகத்து சபை, பரிசுத்தவான்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு டைட்டில்கள் இந்த ஒரு பரிசுத்த சகோதரருக்கு இருக்கு. யாருக்குங்க அது? யாரை குறித்து சொல்றாரு? நம்மளை குறித்து தான். ஏன்னா நம்ம கூட தேவனோடு அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்மளை நாம அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தினுடைய இந்த ஒரு சபை வாய்ப்புக்குள்ளாக நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு தான் இந்த மாதிரி நிறைய டைட்டில் அங்கே வந்து கொடுக்குறார் 7ஆம் தூதன். ஸோ பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் அனைவரும் புதிய சிருஷ்டிகளாக அழகான பாத்திரங்களாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் அனைவரும் புதிய சிருஷ்டிகளாக அழகான பாத்திரங்களாக, பியூட்டிஃபுல் கேரக்டர் எஸ் அ நியூ கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அழகான பாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளை தேவன் அப்படித்தான் பார்க்குறாங்க. கர்த்தர் நம்மளை வந்து பரிசுத்த சகோதரர் என்று சொல்வதில் அவர் வெட்கப்படுறதில்லை. அழகான பாத்திரமாக நம்மளை பார்க்குறார். ஸோ நம்ம எப்படி அலங்கரிச்சு கொள்ளணும்? வசனங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ சாந்தம், மனத்தாழ்மை, இப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற அணிகலன்கள் மூலமாக நம்மளை நாம் அலங்கரித்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளுக்கு நேச மனவாளராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ நாம் அறிக்கை பண்ணக்கூடிய நமக்கு பிரதான ஆசாரியன் அவர் தான், நமது ஆண்டவர் தான். ஸோ நமது ஆசாரியத்துவ முறைமையை தேவனுக்கு பிரியமானபடி நாம் செலுத்தணும். ஸோ அங்கே நம்ம புரிந்து கொள்ளணும் பிரியமான சகோதர சொல்ல. அதான் நம்ம அந்த ஒரு வசனங்களில் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தவிர இங்கே கவனிக்கிறோம் பாருங்க, அந்த ஒரு முதல் வசனத்தில் அதில் 2-3 விஷயங்கள் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். பரம அழைப்பு நம்ம வந்து பார்க்குறோம், பரிசுத்த சகோதரர் பார்க்குறோம், அடுத்தது அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலன் அவரை தவிர கிறிஸ்துவை இந்த 2 பேரோட, எந்த 2 பேர்னா அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர், 2 பேர் இருக்கு. அப்போஸ்தலர் ஒரு ரோல், பிரதான ஆசாரியன் ஒரு ரோல். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலனா? அநேக பெயர்கள் இருந்தும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து நம்மளுக்கு வந்து கோடிட்டு காட்டுறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்களுக்கு, அதாவது யூதர்கிட்ட பேசுவதாகத்தான் இந்த ஒரு எபிரேயர் நிருபம் வந்திருக்கு. ஸோ அவர்களுக்கு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி கேட்ட, யாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் அப்போஸ்தலர் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே தான் அப்போஸ்தலர். ஏன்னா அப்போஸ்தலர் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலர் அப்படிங்கிறவங்க அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலர் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொல்லி அனுப்பப்பட்டவர் யார் அப்படின்னா மோசே தான். மோசே தான் அனுப்பப்பட்டிருக்கார். ஸோ ஆனால் அவங்க தேவன்கிட்ட இருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்களான்னு மோசேயை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல. அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு உடனே தேவன் அவர் மூலியமா நிறைய அற்புதங்கள் வந்து செய்கிறார். ஸோ தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து ஸோ நம்புறாங்க, இவர் மோசே தான், இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், அப்போஸ்தலன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே நம்புறாங்க. ஸோ 2வது பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறது முதலே நம்ம கவனிச்சு பாருங்க. மோசே அவருடைய வேலை ஊழியம் என்னன்னா தேவனுடைய சார்பா நின்று ஜனங்கள் கிட்ட பேசுறார். இது மோசேயினுடைய ஒரு ஊழியம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா தேவனுடைய சார்பா நின்று ஜனங்கள் கிட்ட பேசுறாரு, மோசேயினுடைய ஊழியம். ஆரோன் பிரதான ஆசாரியன் இவர் வந்து ஜனங்களின் சார்பா நின்று தேவன் கிட்ட பாவம் மன்னிப்போ அல்லது வேற சில ஸ்லாக்கியங்களோ அங்க வந்து வாங்கி கொடுக்குறார். ஸோ இது பிரதான ஆசாரியனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே நம்முடைய சகோதரர் கூட சொல்லும் பொழுது பரிசுத்த சகோதரருக்கு நம்ம வந்து படித்தோம். அதே போல அப்போஸ்தலருக்கு சொல்லும் பொழுது திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தவும் அறிவுறுத்தவும் தேவனால் அனுப்பப்பட்ட விசேஷித்த போதகர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரதான ஆசாரியன் குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாகவும் திருச்சபை அவருடைய உடன் ஆசாரிகளாகவும் இருக்கின்றார்கள் என்றால்
எதிர்காலத்தில் பூமியின் சகல குடும்பங்களுக்கும் இன்னும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஸோ இதுக்கு தான் அங்கே மெல்கிசேதேக்கு வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார்னு சொல்றார். ஸோ கிறிஸ்து இயேசுவாக இருப்பதற்காகத்தான் நம்ம வந்து மாறுவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்ம கிறிஸ்து இயேசுவை நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். அதான் இயேசு என்றால் ரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஸோ இது கிரேக்க சொல். எபிரேய மொழியில் மேசியா அப்படின்னு சொல்லி, மேசியா அப்படின்னா சமாதானம்னு அர்த்தம். ஸோ கிறிஸ்துவை நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். அப்படின்னா சிந்திச்சு பாருங்க, கவனமாக நீங்க வந்து கூர்ந்து நோக்குங்க. இயேசு வெகுவாக உயர்த்தப்படுவதற்கு முன்பு சோதிக்கப்பட வேண்டியிருந்ததன் அவசியத்தை கருத்தில் கொள்ளுங்கன்னு சொல்றார். ஸோ கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு, மேலான ஸ்லாக்கிங்களுக்குள்ள வருவதற்கு முன்பாக அவர் வந்து சோதிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்போது அவருடைய மகிமையில் பங்கடைவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் கடுமையாக சோதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸோ நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் அந்த மகிமையான ஸ்லாக்கிங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்ல முடியும். ஸோ அவருடைய உண்மைத்தன்மையானது நம்முடைய அனைத்து சோர்வான வேலைகளிலும் நம்முடைய இருதயங்களை ஊக்குவிப்பதற்காக, மேலும் அவருடைய வெற்றியானது நமது உன்னத பரிசுக்கான உத்தரவாதமாக இருப்பது. ஸோ அவர் திருச்சபையினுடைய அப்போஸ்தலனாகவும் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்றார். ஸோ மேலும் நம்முடைய சகோதரர் சொல்லும்போது, கிறிஸ்துவின் அங்கத்தினர் யாவரும் இந்த உலகத்தின் பலவீனங்களை குறித்து அறிந்திருப்பது தேவ சித்தமா இருக்குது. ஏன்னா பிதாவின் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டு பரிசுத்த ஆசாரியராக உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது மிருதுவாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் அவங்க வந்து உதாரண மனதுடையவர்களாகவும் உலகத்தை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ மேலும் பாவமின்றி பூரணராக வந்த நம் இரட்சகரும் விழுந்து போன மனிதனின் பலவீனங்களை அறிந்து பாவத்தினின்று விடுவித்து நமக்கு ஒரு உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால் அவருடன் இணைக்கப்பட்டு ஆசாரியராகவும் ஆட்சி செய்கிறவர்களுமாய் இருப்பவர்கள் யாவரும் பாடுகளை அனுபவிக்க நமது பிரதான ஆசாரியரை போலவே இருக்கும். ஸோ நமக்கு பாடுகள் உண்டு. எப்படி அப்படின்னா கிறிஸ்து எப்படி அந்த ஒரு பாடுகளின் மூலமாக அவர் வந்து மகிமைக்குள்ள கடந்து சென்றார். அதே போல ஏன்னா நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வரும் பொழுதே நம்மளுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு தேவன் கர்த்தர் வழியாக கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா நம்ம நல்லா தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து அந்த ஒரு இடுக்கமான பாதையில வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இடுக்கமான பாதையில வந்துட்டு நம்மளுக்கு வந்து விசாலமான ஒரு அல்லது அனுகூலமான அல்லது ஒரு மகிழ்ச்சியான உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களோட நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. பிரியமான சகோதர சோர்ல நம்ம இடுக்கமான பாதையில செல்லும் பொழுது அநேக உபத்திரவங்கள், அநேக அவமானங்கள், அநேக பாடுகள் இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதான் அந்த மோசேயினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, தேவனுடைய சார்பா நின்று ஜனங்கள் கிட்ட பேசுறாரு. அதே போல ஆரோன் இவர் ஜனங்களினுடைய சார்பா நின்று தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு இன்னும் சில விஷயங்களை அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு. இது பிரதான ஆசிரியர். ஸோ இந்த ரெண்டு ரோலையும் அங்கே வந்து கர்த்தருக்கு வந்து பொருத்தி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே வந்து பொருத்தி அங்கே வந்து தெளிவாக அங்கே வந்து சொல்றார். ஸோ கிறிஸ்து ஒருவராக இருந்து இந்த ரெண்டு வேலைகளையும் இந்த ரெண்டு ஊழியங்களையும் அவர் வந்து செய்கிறார். தேவன் சார்பா பாருங்க, தேவன் சார்பா நம்ம கிட்ட பேசுறார், தேவன் சார்பா நம்ம கிட்ட பேசுறார், நம்முடைய சார்பா தேவன் கிட்ட பேசுறார். ஏன்னா நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கிறார், மத்தியஸ்தராக அவர் வந்து இருக்கிறார். ஸோ நம் சார்பா தேவன் கிட்ட பேசுறார். ஸோ இப்படியாக நமக்கு ரெண்டு விதமாக இருந்து அவருடைய ஊழியங்களை நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வரப்போகக்கூடிய அதிகாரங்கள்லையும் இயேசு அங்கே மோசேயை விட ஆரோனை விட பெரியவர் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக டீட்டெயிலாக அங்கே வந்து சொல்லுவார். ஸோ இதுக்காகத்தான் அங்கே எபிரேயர் 3:1 தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்றும் நமக்காக தேவன் கிட்ட பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர் என்றும் அங்கே ஆண்டவருக்கு வந்து அங்கே ஒரு டைட்டில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவர் பிதாவாகிய தேவன், அவருக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார்னு சொல்றார். ஸோ மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவரா இருந்தாராம். அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? ஸோ தேவனுடைய வீடு அப்படிங்கிறத கவனிக்கலாம் பாருங்க. அதுக்கு அழகான ஒரு டெஃபினிஷன் நம்ம கவனிக்கும் பொழுது, தேவனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, யாரெல்லாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய வீடு அப்படிங்கிறது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். தேவனோடு
உடன்படிக்கை கீழாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய வீடு. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் கூட தேவனுடைய வீடு தான். எப்படின்னா அவங்க கூட தேவன் கொடுத்த அந்த ஒரு நியாயப்பிரமாண சட்டம், அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழே இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கூட தேவனுடைய வீடுன்னு சொல்லலாம். அது அடுத்ததாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்ததாக சுவிசேஷ யுகத்தில் ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறவங்களையும், அதாவது நம்மையும், ஏன்னா ஆபிரகாமினுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தம் அந்த உடன்படிக்கையின் கீழாக இருக்கக்கூடிய நம்மையும் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதைத்தான் அங்கே புரிய வைக்கிறார். ஸோ இன்னும் ஒரு எச்சரிப்பான வசனம் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது, நீங்களே அந்த ஆலயம். ஸோ நம்ம தான் அந்த ஆலயம். we are the temple of God. ஸோ நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சோர்களே, நாம தேவனுடைய சட்டங்களுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நாம இசைஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ தேவனுடைய வீடு அப்படிங்கிறது தேவனுடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறது, உடன்படிக்கைக்கு மேலே இருக்கிறது, உடன்படிக்கைக்கு கீழே. ஸோ உடன்படிக்கையை முற்றுமுடிய கை கொண்டு நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் பாருங்க, மத்தேயு 24:17 வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். இது நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட்ல பேசிக்ல நம்ம படிச்சிருப்போம். வீட்டின் மேல இருக்கிறவங்க தன் வீட்டில் எதையாகிலும் எடுக்கிறதுக்கு இறங்காதிருக்க கடவன். இப்ப நம்ம தேவனுடைய வீடு அப்படின்னா, நம்ம தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலிருந்து மேலேருந்து இறங்கிடக்கூடாது. அப்படின்னா பாருங்க, இப்போ மேலே இருக்கிறோம் அப்படின்னா, டாப்ல இருக்கிறோம் அப்படின்னா, கீழே இறங்கணும் அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், இந்த உலக பிரகாரமான விஷயங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இறங்கிடக்கூடாது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை கீழே இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய வீடா இருந்தாங்க. ஆனா வீட்டின் மேலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. அப்படின்னா உலக பிரகாரமான விஷயங்கள், சிற்றின்பங்கள், அந்த கண்களின் இச்சை, ஸோ ஜீவனத்தின் பெருமை, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. முரட்டாட்டம், விக்கிரகாராதனை, வணங்கா கழுத்து, வேசித்தனம், தேவனுக்கு விரோதமாக பேசுறது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ அது வீட்டுக்கு கீழே அதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை இறங்குறதுக்கு அவங்க இறங்கி எடுத்துட்டாங்க. அதனால அவங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பாருங்க, தேவனுடைய கிருபையில் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு மேலேருந்து நம்ம இறங்கிடக்கூடாது. அப்படி இறங்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இழுக்கும், புவியீர்ப்பு விசை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, மேலேருந்து ஒரு பொருள் இங்கே இழுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இழுக்கத்தான் செய்யும். ஏன்னா உலகத்தினுடைய விஷயங்கள் ரொம்ப கவர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த கவர்ச்சி நம்மளை பல்வேறு விதங்களில் நம்மளை இழுக்கும். ஆனாலும் பாருங்க, நம்ம அந்த கவர்ச்சியில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, அன்புக்குரிய சகோதர சோர்களே, நம்ம தேவனுடைய அந்த ஒரு உடன்படிக்கை கீழாக இருக்கிறோம். ஸோ நம்ம எவ்விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்த்துடக்கூடாது. ஸோ உலகத்தில் இருப்பவைகளிலும் உலகத்திலும் நாம் அன்பு கூறக்கூடாது. ஏன்னா உலகம் அது அதனுடைய செயல்பாடுகளுக்குள்ள நம்மளை இழுத்து போயிடும். ஸோ நம்ம தேவனுடைய ஒரு வீடாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சரீரம் தேவனுக்குரியது, இந்த சரீரம் தேவனுக்குரியது அப்படின்னா இந்த வீடு தேவனுக்குரியது. அப்போ இந்த வீட்டில் தேவனை வணங்கக்கூடிய ஆராதனை ஒழுங்குமுறைகள் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா கொரிந்துக்கு சொன்னார் இல்லைங்களா, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த வீடு அப்படின்னா இங்க தேவன் வாசம் பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். பிரியமான சகோதர சோர்களே, உலக பிரகாரமான விஷயங்கள் நம்மளை ஆண்டு கொள்ள விடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ராஜ்யத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் தான் இருக்கும். ஸோ தேவனுடைய வீடு அப்படின்னா ஒரு உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறது. ஸோ மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்துட்டாரா, ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், ஒரு உண்மையுள்ளவராக இருந்துட்டார். ஸோ வாசிக்கிறோம் பாருங்க, உபாகமம் 34:10 மோசே எகிப்து தேசத்துல பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையுள்ள கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார்.
இந்த ஒரு வசனம் மோசேயை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் பாருங்க, என்னாகமம் 12:7 சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்பேற்பட்ட கணத்தை அங்க மோசே தேவன் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறார். தேவன் சொல்றார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தா உண்மையுள்ளவராக இருக்கார். ஸோ அதே போல தான் இங்கே ஏன் இந்த வசனம் இங்கே வந்து நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றார் அப்படின்னா, இந்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் அவர் வந்து தேவனுடைய வழிநடத்தல் மூலமா படிக்காம அவர் வந்து சொல்லலை. ஸோ அங்க சொல்றாரு என்னாகமத்தில், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னா கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஸோ சுவிசேஷ யுகத்தில் அந்த ஒரு ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் கீழ் இருக்கக்கூடிய ஜனங்களாகிய வீட்டிற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க தேவனுடைய ஒரு வீடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் தேவன் மூலியமாக செய்து அவங்கள வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா வழி நடத்திட்டு வர்றார். அதே போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இன்றைய தினத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பல்வேறு விதங்களில் வழி நடத்திட்டு வர்றார். ஸோ ஆனாலும் மோசேயை விட அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். உதாரணத்திற்கு இப்போ ஒரு பெரிய வீடு இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்கு அப்படின்னா அந்த அரண்மனையை ஒருத்தர் கட்டியிருக்காரு. அப்போ அதை கட்டினவருக்கு பெருமையா அல்லது அதை வந்து கட்ட சொன்னார் இல்லைங்களா ஒருத்தர் சொந்தக்கார் ஓனர் இருப்பார்ல அவருக்கு பெருமையா அப்படின்னா அந்த ஓனருக்கு தான் பெருமை, சொந்தக்காரருக்கு தான் அந்த ஒரு கணம் அந்த அந்த ஒரு பெயர் எல்லாமே இருக்கு. ஸோ தேவனுடைய வீட்டிற்கு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு சொந்தமானவர், ரெண்டாவது வீட்டினுடைய வேலைக்காரர். அப்போ இந்த வேலைக்காரருக்கு அந்த ஒரு கணம் இருக்குமா அல்லது வீட்டினுடைய உரிமைக்காரருக்கு கணம் இருக்குமா அப்படின்னா வீட்டினுடைய உரிமைக்காரருக்கு தான் கணம் இருக்கும். அப்போ அந்த உரிமைக்காரர் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவாகிய தேவன் தான் உரிமைக்காரர். ஸோ அவருக்கு யார் சுதந்திரவாளி? அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவருக்கென்றும் அவரை கொண்டும் தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் தான் வந்து குமாரனா இருக்கிறாரு. ஸோ அவர் தான் சொந்தக்காரர். ஆனால் மோசே அந்த வீட்டினுடைய வேலைக்காரராக இருக்கார். ஸோ வேலைக்காரருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. அதே போல அந்த குமாரனுக்கு தான் அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு கணம், அந்த ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் எல்லாமே இருக்கு. ஸோ தேவனுடைய வீட்டில் மோசே வேலைக்காரராக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த ஒரு வீட்டின் மேலே எப்படி இருக்கார் சொல்லி பார்த்தா எல்லா அதிகாரமும் எல்லா கணமும் உடையவராக இருக்கிறார். ஸோ அதை தான் அங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ இந்த வசனங்கள் நாம் வந்து பார்க்குறோம். அதுதான் 3ஆம் வசனத்தில் பாருங்க, எபிரேயர் 3:3 வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்குரியவனாயிருக்கிறான், அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதிக மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார். யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அதை சொல்றார். எல்லாவற்றையும் யார்தான் உருவாக்குனாங்க அப்படின்னா தேவன் தான். ஸோ புத்திரர் வீட்டாரை கையாள்வதில் தேவன் ஒரு புதிய பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்றார். அடுத்த 5ஆம் வசனத்தை சொல்றாரு, சொல்லப்பட போற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில், அதாவது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லி சொல்றார். ஸோ மோசே பணிவிடைக்காரனாக மாத்திரம்தான் இருந்திருக்கார். ஸோ பொதுவாக பணிவிடைக்காரன் அப்படின்னா எஜமான் என்ன சொல்றாரோ, அந்த ஓனர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறவங்க தான் பணிவிடைக்காரன். ஸோ வீட்டின் மேலே எந்த அதிகாரமும் அந்த பணிவிடைக்காரனுக்கு கிடையாது. ஓனர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். அவர் சொந்தமாக ஒரு வேலையை அவர் செய்வதற்கு அவருக்கு வந்து உரிமை இல்லை. இந்த வேலைக்காரர் வீட்டு ஒரு வேலைக்காரர் இருக்காருன்னு இந்த வேலை நீ செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அது செய்வார். இவராக யோசிச்சு வேலை ஏதாவது வேலைகளெல்லாம் வந்து அவர் வந்து செய்ய மாட்டார். ஸோ எந்த அதிகாரம் கிடையாது. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகளும் அங்கே ஓனர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வேலைக்காரர், பணிவிடைக்காரர். ஸோ சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக அப்படின்னா அந்த ஒரு மாம்சீக வீட்டார், ஆவிக்குரிய வீட்டாருடைய கணம் பொருந்திய பணிவிடைக்காரராக இருக்கிறாங்க. பாருங்க, மாம்சீக வீட்டார் ஆவிக்குரிய வீட்டாருடைய அந்த ஒரு கணம் பொருந்திய பணிவிடைக்காரராக இருந்தனர். எப்படின்னா முக்கியமாக அவர்கள் அறியாமையிலேயே
ஆவிக்குரிய விஷயங்களை பற்றிய நிழலான காரியங்களை சித்தரித்து காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றார். ஆமா, அநேக படிப்பினைகள் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமாகத்தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அதான் அதான் நம்முடைய மூத்த சகோதரர்கள் எப்படி தான் டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, மாம்சீக இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேல் இப்படித்தான் சொல்றாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம் பாருங்க, அவங்க அறியாமலேயே ஆவிக்குரிய விஷயங்களை பற்றிய நிழலான காரியங்களை சித்தரித்து காட்டுறாங்க. ஸோ இது புத்திரர் வீட்டாரை பெரிதும் ஆசீர்வதிக்கவும் ஒரு அறிவொளி பெறுவதற்கும் அது வந்து ஏதுவாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அங்கே ஒரு மோசே ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு தலையாக இருந்துட்டாங்க நிழல். ஸோ நிழலான அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக அங்கே மோசே இருந்துட்டாரு. ஸோ ராஜ்யத்தின் மாம்சீக அம்சத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இஸ்ரேல் மோசேக்குள்ளாக காணப்பட்டாலும் அவர் நிறுவிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த ஒரு விஷயங்களுக்கு அவங்க வந்து கீழ்ப்படியாமை நிமித்தமாக என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய அழிவுகளுக்குள்ளாக அவங்க வந்து கடந்து சென்றாங்க. ஆனா பாருங்க, அவரு மோசே எப்படி இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோன்னா, எங்கும் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஸோ அந்த பணிவிடைக்காரனா எப்படின்னா, இஸ்ரேலர் தேவனுடைய புத்திரர் என்று குறிப்பிடும் வண்ணமாக நம்மால் நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றாரு பாருங்க இந்த ஒரு விஷயத்த. இஸ்ரேலர் தேவனுடைய புத்திரர் என்று குறிப்பிடும் வண்ணமாக நம்மால் எங்கும் காண முடியாது. அவர் அவர்களின் பிதா என்றோ அல்லது அவர்கள் அவரது பிள்ளைகள் என்றோ குறிப்பிடும் எந்த நேரடியான வாக்கியமும் இல்ல. யூதர்கள் தங்களை தேவனுடைய புத்திரர் என்று பேச ஒரு காலம் நினைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே கோபம் வந்துச்சு. நாங்களே சொல்றதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கோபம் வந்துச்சு. ஸோ அவர் வந்து நான் தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்றத தேவ தூஷணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு அவரை வந்து கொலை செய்வதற்கும் அவங்க வந்து போயிடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி சொன்னதை கேட்டு அவங்க கோபம் அடைஞ்சு அவர் தேவ தூஷணம் செய்ததாக கூறி அவரை கல்லெறிவதற்காக கற்கள் எடுக்கிறாங்க. ஸோ பணிவிடைக்காரர்கள் வீட்டில் உள்ளவர்களாய் காணப்பட்டாலும் அது பிள்ளைகளுக்கு இருப்பது போன்ற விசேஷித்த அர்த்தத்தில் இல்லை. பணிவிடைக்காரர்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டாலும் பிள்ளைகளுக்கு இருப்பது போன்ற விசேஷித்த சலுகைகள், அந்த ஒரு ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு அந்த வேலைக்காரருக்கு இருக்குமா? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரர். ஸோ அந்த வேலைக்காரருடைய அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களும் அதே ஓனருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் வேற வேற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதான் அங்கே வந்து சொல்றாரு. ஸோ பணிவிடைக்காரருக்கு கட்டளைகளை வழங்குவது முறையானதாகும். அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் கொடுக்கறது முறை. ஏன் அல்லது எதற்காக என்ற விளக்கம் ஏதும் இல்லாமல் பணிவிடைக்காரருக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. விசுவாசத்தோடு உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு வெகுமதியாக யூதர்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டன. அதே சமயம் கிறிஸ்தவருக்கோ இம்மைக்குரிய துன்பங்களுடன் கூடிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத திருச்சபையின் பிள்ளைகள் தான். ஸோ திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இம்மைக்குரிய துன்பங்களுடன் கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன மாதிரி ஒரு வாக்கு இருக்குன்னா, இம்மைக்குரிய இப்ப நான் வாழக்கூடிய சூழல்ல துன்பங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், கடிந்து பேசுதல் இருக்கும், நம்மளை வந்து துச்சமா நினைப்பாங்க, அசட்டை பண்ணுவாங்க, ஸோ நம்மளுக்கு விரோதமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இம்மைக்குரிய துன்பங்களுடன் கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஹெவன்லி பிளஸிங் அல்லது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஸோ அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, அந்த ஒரு ஸ்லாக்கிங்களுக்காகத்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய கிருபையில். ஸோ அவருடைய வீட்டில் எங்கும் அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போலதான் நம்மளும் உண்மையுள்ளவராக இருக்கணும். அதுதான் அங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ மோசே இந்த வீட்டிற்கே, அதாவது தெய்வீக நியாயப்பிரமாணத்தை வழங்கினார். எந்த வீட்டுக்குன்னா அந்த ஜனங்களுக்கு. ஸோ அதை கைக்கொள்வதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வீக பணியில் பயன்படுத்தப்பட்டாங்க. ஆரோன் மற்றும் உடன் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்கள் அனைவரும் மோசேக்கு உதவுறாங்க. நீதியை திருப்தி செய்வது சம்பந்தமான பல்வேறு ஊழியங்களை மத்தியஸ்தம் செய்வதில் அவருடைய வழிகாட்டுதலின் கீழே பணிவிடைக்காரராக இருக்கிறாங்க. நாங்கள் என்ன நிறைய பேர் ஜனங்கள் நிறைய வழக்குகள் வர்றங்காட்டி எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பதற்கு ஒருத்தர்னால முடியறதில்லை. அதனால நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உதவிக்கு அங்கே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ தீர்க்கதரிசிகள் முந்தைய பணிவிடைக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவங்க ஒவ்வொரு யூதனும் மோசேயின் வீட்டில் உறுப்பினராக கணக்கிடப்பட்டு மரண பரியந்தம் அவரோட கட்டப்பட்டிருந்துக்கிறாங்க. மேலும் மோசே நிழலாக கட்டிய கிறிஸ்துவிடமாக மாற்றிவிடப்படுவதற்கு அவர்களிடம் மனம் திரும்புதல் மாத்திரம்தான் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றார். ஸோ யூத யுகத்தின் முடிவில் மாம்சீக இஸ்ரேலினுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை காட்டிலும் உயரிய யுகத்திற்குள் நுழைய, அதாவது பணிவிடைக்காரர் வீட்டில் இருந்து
புத்திரர் வீட்டிற்கு கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ அங்க மோசே எப்படி இருந்துட்டாருன்னா உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது ஏமாற்றுக்காரனாக இருக்கல, ஏமாத்தல. ஸோ அவரும் அந்த ஒரு ஜனங்கள் மத்தியில தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு சோதனைகளும் இவருக்கு இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, தேவனை மட்டும்தான் பார்த்திருக்கார். தேவனை மட்டும் பார்த்து எப்படி தேவனுக்கு முன்பாக நம்மளை உண்மையா நிறுத்தணும், அதுல தான் உண்மையா இருந்திருக்கார். ஸோ அது போல தான் பிரியமான சகோதரர் சொல்ல, நம்ம கூட நம்மளை நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி உண்மையுள்ளவராக நம்ம நிறுத்தணுங்கிறது தான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு என்ன சிந்தை இருக்கணும்? இன்றைய தினத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, இன்றைய தினத்துல தேவனோடு நான் செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கையை எப்படி நிறைவேற்றுவது, அதை எப்படி கரைபடியாமல் காத்துக்கொள்வது, எப்படி தேவனுக்கு உண்மையா இருக்கிறது, எப்படி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி என்னுடைய இன்றைய நாளை நான் கடந்து செல்வது, அப்படித்தான் நம்மளுக்கு இருக்கணும். எந்திரிச்ச உடனே இந்த உடன்படிக்கையை நாம் எப்படி ரொம்ப தூய்மையா, ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப நேர்மையா காத்துக்கொள்றதுங்கிறதா நம்முடைய சிந்தையா இருக்கும். அதே போல அன்றைய நாளில் இரவுல தேவனுடைய சமூகத்துக்கு நாம் கிட்டி சேரும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா, இன்றைய நாளில் நான் எப்படி உடன்படிக்கையை நான் காத்துக்கொண்டேன், என்ன உடன்படிக்கை? தேவனோடு செய்து கொண்ட அந்த ஒரு நல் மனசாட்சியினுடைய அந்த ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நான் எப்படி நல்ல விதமா காத்து கொண்டிருக்கிறேன், எப்படி கரைபடியாம காத்து கொண்டிருக்கிறேன், எப்படி பரிசுத்த தன்மையோட நான் காத்து கொண்டிருக்கிறேன், அதை நாம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். போல் முதல் வசனம் சொன்னார் இல்லைங்களா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஸோ நாம சிந்திச்சு பார்க்கணும், இந்த உடன்படிக்கையினுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறேன் நான் யோசிக்கணும். ஸோ காலையில் துவங்கும் பொழுது அந்த சிந்தை இருக்கணும், இரவு முடிக்கும் பொழுது அந்த சிந்தை இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஸோ உலகத்திற்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ நாம் உலகத்தில் இருந்துட்டாலும் நாம் பரத்துக்குரியவர்கள், அதாவது உன்னதத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஸோ நம்ம ஏமாற்றுக்காரர்களாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ உண்மையுள்ள தாசன் மீது சுமத்தப்பட்டபடியே கர்த்தருடைய செய்தியை சுமந்து சென்றிருக்கிறார். ஸோ மனுஷன் தேவபுத்திரருடைய சாயலில் இருந்து விழுந்து இன்னும் மீட்கப்படாமல் காணப்பட்டபடியால் அன்றைக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன் மற்றும் தேவனுடைய சிநேகிதன் என்பதே சாத்தியமான மிகவும் நெருங்கிய பெயரா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். தேவன் ஆபிரகாமையும் கடந்த கால உண்மையுள்ள அனைவரையும் பணிவிடைக்காரர் வகுப்பாராக கருதுறாரு. ஆகார் உடன்படிக்கை சில உன்னத ஊழியர்களை அங்க வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ வீட்டின் மேல எந்த ஒரு உரிமையும் அந்த பணிவிடைக்காரருக்கு கிடையாது. ஆனா நம்ம தேவனுடைய வீடா இருக்கிறோம் அப்படின்னா நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டில் பாருங்க, நோவா கிட்ட ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுச்சு, நீ போய் பேழையை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே ஒரு மழை வரப்போகுது, நீ போய் பேழையை கட்டு, அது அவருக்கு கொடுத்த செய்தி. நோவா உடனே தேவன் கிட்ட திருப்பி கேள்வி கேட்கல, மழைன்னா எப்படி இருக்குங்க, அது எந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும், வடிவத்தில் இருக்கும், அது வந்தா என்ன ஆகும், எப்போ வரும், எத்தனை மணிக்கு வரும், இதெல்லாம் அவர் கேட்கல. ஸோ நீ போய் ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லி சொல்றார். எந்த எதிர்கேள்வியும் கேட்கல, ஏன் எதுக்கு நல்லா. ஸோ அப்ப இருந்த முற்பிதாக்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஆபிரகாம் எடுத்துக்கலாம், மோசே எடுத்துக்கலாம், நோவா எடுத்துக்கலாம், எல்லாருமே தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. இன்னும் அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, பின்னால நம்ம ஒரு தனி பாடம் பார்ப்போம் ஓசியா தீர்க்கதரிசி குறித்து. ஸோ ஓசியா தீர்க்கதரிசி அவர் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கார் அந்த கவர்மெண்ட்ல, ஒரு அரசாங்க வேலைன்னு வைங்களா, ஒரு கவர்மெண்ட் வேலை ஓசியா தீர்க்கதரிசிக்கு. அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர்கிட்ட போய் தேவன் சொல்றாரு, நீ போய் ஒரு வேசியை திருமணம் செய், ஒரு சோர ஸ்திரியை நீ போய் ஒரு வேசியை திருமணம் செய்யின்னு சொல்லி சொல்ற. அப்போ இவரும் உடனே அப்படி போய் செய்யறாரு. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லைங்களா, ஏப்பா நீ ஒரு ராஜா கிட்ட ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற, நீ கவர்மெண்ட் வேலையில் இருந்துட்டு நீ போய் ஒரு வேசியை போய் திருமணம் செய்யற, உனக்கு என்ன குறைச்சல கேட்பாங்க இல்லைங்களா, கேட்டிருப்பாங்கல்ல, அப்பா அம்மா பேசியிருப்பாங்க.
சுற்றி இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க, இவரே கூட யோசிச்சிருப்பார். ஆனாலும் பாருங்க, அங்க அதான் தேவனுக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஸோ நீ போய் ஒரு வேசிய திருமணம் செய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படுகிறார். தேவன் சொல்றார் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படியே கீழ்ப்படுகிறார். ஸோ தேவனுடைய வீட்டில் இப்படி நிறைய வேலைக்காரர்கள் இருந்துக்கிறாங்க, உண்மையுள்ளவராக நிறையா இருந்தாங்க. அது நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாரை காட்டிலும் யார் தான் ஒரு முதன்மையான ஒரு ஊழியக்காரராக, ஒரு சீஃப் சர்வெண்டாக உண்மையுள்ளவராக இருக்கிறாருன்னா மோசே தான். மற்றும் நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்தாங்க இல்லைங்களா? அதாவது யோயல் தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, ஐசையா தீர்க்கதரிசி, எசேக்கியேல், ஜெரேமியா, இப்படி நிறைய, மல்கியா, சகரியா, இப்படி எல்லாருமே இருந்துட்டாலும் மோசே தான் பெஸ்ட். அவர் தான் சீஃப். ஏன்னா மோசே தான் தேவனால் அனுப்பப்பட்டவர். அந்த ஜனங்கள் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க மோசே காட்டிலும் பெரியவங்களாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா மோசேக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைத்தான் அவர் வந்து புரிய வைக்கிறார். நான் மோசேயை காட்டிலும், அதான் அந்த வசனம் 5ல் நம்ம வந்து படித்தோம். ஸோ மோசே உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, அவர் வந்து அவரை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர், உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ வசனம் 6ல் நம்ம வந்து கடந்து செல்லும் பொழுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து அவருடைய தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனானவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே தேவனுடைய வீட்டில் அவர் வந்து எப்படி இருக்கார் சொல்லி பார்த்தா உண்மையுள்ளவராக இருக்கார். ஸோ நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இதே வசனம் திருவிழியத்தில் பாருங்க. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். தேவனுடைய மகன் துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருப்போம். அப்ப பாருங்க, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், மேன்மை பாராட்டல், இதை நம்ம முடிவு பரியந்தம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, முடிவு பரியந்தம் நம்ம வந்து இதை வந்து நம்பிக்கையா கொண்டிருக்கணும். எதைன்னா தைரியம், மேன்மை பாராட்டுறது. எதை குறித்து மேன்மை பாராட்டுறது? அதான் சொல்றார், பெருமை அடையணும். பெருமை அடையணும். எதை குறித்து பெருமை அடையணும்னா, தேவன் எனக்கு இந்த ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார். ஸோ இந்த அழைப்புக்கு நான் உண்மையா இருக்கணும். ஏன்னா என்னை வந்து பரத்துக்கு என்னை கொண்டு போக போறார். பரலோகத்தினுடைய சுதந்திரவாளியாக, பரலோகத்தினுடைய பங்காளிகளாக என்னை வந்து மாற்றார். அப்படின்னா நான் வந்து இதுக்கு உண்மையே தகுதி இல்லதா, ஆனாலும் தேவன் என்னை ஏற்படுத்திக்கிறான்னு சொல்லி நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், தைரியம் அடையணும். அதைத்தான் அங்கே வந்து சொல்றார். ஸோ கிறிஸ்துவோ தேவனுடைய வீட்டிற்கு மேலாக உயர்ந்தவர். அப்படித்தான் இருந்திருக்கார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ வீட்டின் மேல அதிகாரியாகவும் தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனால மோசேயை விட அவர் வந்து பெரியவர். ஸோ ஊழியக்காரனை காட்டிலும் குமாரனுக்கு அதிக மதிப்பு. இது நம்மளுக்கு நல்லா தெரியும். வீட்டில் ஒருத்தர் வேலைக்காரர் இருக்காருன்னா அவருக்கு மதிப்பு குறைவாக தான் இருக்கு. உண்மையான மதிப்பு யாருக்குன்னா அந்த வீட்டினுடைய குமாரன், ஓனருக்கு தான் இருக்கு. ஸோ மோசேயை விட பெரியவர் ஆண்டவர். ஊழியக்காரனை காட்டிலும் குமாரனுக்கு மதிப்பு அதிகம். ஸோ தேவனுடைய வீட்டில் அவர் வந்து தேவனுடைய குமாரனாகவும் அப்படி இருக்கிறதுனால அவர் மோசேயை விட மிக பெரியவராக இருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இதை நம்மளும் புரிந்து கொள்ளணும். ஸோ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வந்து இருக்கக்கூடிய நமக்கு பாருங்க எப்பேற்பட்ட மேன்மையான ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கார். ஸோ நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு வாழணும். ஏதோ இந்த ஒரு பேசிக் சப்ஜெக்ட் கேட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு, தேவனுடைய வழிநடத்தல் இருந்துச்சு, எடுத்துட்டோம். ஸோ சர்ச்சுக்கு போகிறோம், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எதுக்காக நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருந்தோம், ஒரு விசுவாசத்தில் இருந்தோம், இப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள தேவன் நம்மளை கூட்டிருக்கார். ஸோ கிறிஸ்துவனுடைய பங்காளிகளாக, உடன் சுதந்திரர்களாக நம்ம வந்து மாறி இருக்கிறோம். அப்படின்னா எதுக்காக இந்த ஒரு ஸ்லாக்கிங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார்? ஸோ நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகள். ஸோ அதில் புரிந்து கொண்டு அந்த அழைப்பின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும், சோர்வு வரக்கூடாது நம்மளுக்குள்ள. ஸோ எவ்விதத்திலும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த அழைப்பில். அப்படி சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா எதிராளி நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணி நம்மளை சதி பண்ணிடுவோம்.
ஸோ அப்படி நாம் சோர்வடையாம உற்சாகமா தைரியமா நம்பிக்கையா இருந்துட்டோம் அப்படின்னா நாம் தேவனுடைய வீடா இருப்போம். ஸோ தேவனுடைய வீடாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா எவ்விதத்திலும் இந்த ஒரு ஊழியத்தில் நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்வடையக்கூடாது. ஸோ அழைப்பை நாம் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, ஆனால் அப்படின்னு சொல்லி திருவிழியத்தில் ஆரம்பிச்சது இல்லைங்களா? அதே நம்முடைய பைபிளில் கிறிஸ்துவோ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருவிழியத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, எல்லாவற்றிலும் இயேசுவே முதன்மையானவராக இருக்கிறார். இங்கே மோசே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவரை பார்க்கிலும் இயேசு மேம்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். ஸோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர் அப்படின்னா அந்த அந்த வீட்டுக்கே எவ்வளோ விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. புத்திரர் வீடு, சுவிசேஷ வீடு, ஆவிக்குரிய இஸ்ரேல், தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, இப்படி நிறைய கொடுக்குறார். ஸோ கிறிஸ்துவ யுகத்தின் போது சோதிக்கப்பட்டு உண்மையுள்ளவர்களாக விளங்கும் ஜெயம் கொண்டவர்கள், சுவிசேஷ யுகத்தின் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புத்திரர் வீடு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவனுடைய புத்திரராகும் பாக்கியமானது முதலில் இயேசுவின் நாளிலேயே கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு விசுவாசம் வைத்திருந்த அனைவரும் சிநேகிதர் அல்லது பணிவிடைக்காரர் என்பவர்களாக இருந்தாங்க. இஸ்ரேலில் எஞ்சி இருந்த ஒரு கூட்டத்தார் பணிவிடைக்காரர் என்பதிலிருந்து புத்திரராகும் பாக்கியத்தை பெற்றிருந்திருக்காங்க. பெந்தேகோஸ்தே நாள், அந்த 50வது நாள் ஆசீர்வாதமானது இயேசுவின் பின்னடியார்கள் தேவனுடைய புத்திரராக அங்கீகரிக்கப்படுவதனுடைய தொடக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். ஸோ பெந்தேகோஸ்தே நாளில் முதல்ல சுவிகாரம் மற்றும் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பவைகளுக்கான பரிசுத்த ஆவி வழங்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் எவராலும் புத்திரருக்குரிய தளத்தில் இடம்பெற முடியாது. ஸோ அதான் அந்த என்ன, முதல்ல சுவிகாரம் மற்றும் ஜெனிப்பிக்கப்படுதல். இது இல்லாமல் எவராலும் புத்திரருக்குரிய தளத்தில் இடம்பெற முடியாது. இயேசுவினுடைய பலி பிதாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரையில் ஒருவராலும் புத்திரர் வீட்டாராக இருக்க முடியல. ஸோ அவர் வந்து கிறிஸ்து பலி செலுத்தி பிதா கிட்ட அங்கே சமர்ப்பிச்சதுக்கப்புறம் தேவன் அதை வந்து கிறிஸ்துவனுடைய பலியை ஏற்றுக்கொள்வது வரையில ஒருவராலும் புத்திரர் வீடாக இருக்க முடியல. யூத யுகத்தின் அறுவடை மற்றும் சுவிசேஷ யுகத்திற்கான ஆயத்த பணிகள் புதிய யுகத்தை திறந்து வைத்தன. அதே சமயம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைத்து யூதர்களும் அல்லது புறஜாதிகளும் பழைய பணிவிடைக்காரருடைய இடத்தை பிடித்திருந்த புத்திரர் வீட்டின் அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நிறைய அதுக்கு விளக்கங்கள் நம்முடைய 7ஆம் தூதன் வந்து கொடுக்குறாரு. அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான அப்படின்னா பாருங்க, யூத யுகத்தில் பணிவிடைக்காரர் வீட்டாருக்கான தேர்தல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு. தற்போதைய கிறிஸ்துவ யுகத்தில் புத்திரர் வீட்டாருக்கான தேர்தல் அல்லது தெரிந்து கொள்ளப்படுதல் அங்கே என்ன ஆகுதுன்னா நடந்து வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இருப்பினும் இந்த தெரிந்து கொள்ளுதல்கள் எதுவும் தனிநபர்கள் மீது தன்னிச்சையாக திணிக்கப்படுவதாக இல்லை. விரும்பினா வரலாம் சிலுவை எடுத்துட்டு, விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். அழைப்பே அப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, யூத யுகத்தில் பணிவிடைக்காரருக்கு உண்டான தேர்தல் தான் நடந்துச்சு, தெரிந்து கொள்ளுதல் நடந்துச்சு. இப்போ புத்திரர் வீட்டாருக்கான தேர்தல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இது பலவந்தம் பண்ணி திணிச்செல்லாம் இல்லை. இது அவங்க தன்னைத்தான் வெறுத்து வரணும். ஸோ கிறிஸ்து ஒரு குமாரனாக உண்மையுள்ளவராக இருந்திருக்கார். வீட்டினுடைய தலைவர் அப்படித்தான் இருந்திருக்கார். ஸோ அங்கே மோசேயினுடைய நிஜம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மேசியா. அதான் மோசஸ் ஈக்குவல் டு ஜீசஸ். ஸோ அங்கே மோசஸ் ஜீசஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மோசேயினுடைய நிஜம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மேசியா தான். ஸோ சாரால் உடன்படிக்கை பெற்றெடுக்க அங்கே தொடங்குச்சு. ஆதாமினுடைய வீழ்ச்சி தொடங்கி வேறு எந்த மனுஷ குமாரனும் அங்கீகரிக்கப்படலேன்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையினால நம்முடைய சொந்த நீதியில் அல்லாமல் மாறாக கிறிஸ்துவிலும் அவருடைய மீட்பு பணியிலும் வைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கணும். ஸோ உலகத்தினுடைய அந்த ஒரு சோதனைகளை ஜெயம் கொள்ளக்கூடியவர்கள், அனுதினமும் மறிக்கிறவங்க, இவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் என்றென்றும் வாசமாக இருப்பாங்க. உலகத்தினுடைய சோதனைகளை ஜெயம் கொள்ளணும், அனுதினமும் மறிக்கணும், இவங்க தான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்றென்றும் வாசமாக இருப்பாங்க. உலகத்துக்கு கூட எசைஞ்சு போயிட்டா, ஜெயம் கொள்ள முடியல அப்படின்னா, அனுதினமும் மறிக்க தவறிட்டா எப்படி நாம் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ண முடியும்? ஸோ குணலட்சணத்தை சோதித்து அதனை முதிர்ச்சியடைய வைப்பதற்காய் தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு துன்புறுத்தலையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம் மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மையினுடைய முக்கியத்துவத்தை, நிலைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை நினைவில் வைக்கணும். சகிக்கணும்.
ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது சகிக்க முடியலன்னு சொல்லுவோம். என்னால் சகிக்கவே முடியல பிரதர் அவர் பண்ணுறது, அவங்க செய்யறது என்னால் சகிக்கவே முடியல. ஆனால் தேவன் என்னதான் சொல்கிறாங்கன்னா சகிச்சு தான் தீரணும். பாருங்க, பாவிகளால் எவ்வளோ விபரீதங்கள் கர்த்தருக்கு ஏற்பட்டுச்சு, எவ்வளோ பொறுமையாக சகிச்சார், முடிவு பரியந்தம் சகிச்சார். ஸோ அது போல தான் பிரியமான சகோதர சோதரர்களே நாம் சகிக்கணும். ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் கவனிக்கும் பொழுது சகிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், வேலை ஸ்தலங்களில் சகிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலில் சகிக்க முடியாத சூழல்கள் வரும். அப்படியெல்லாம் வந்துட்டாலும் நம்ம என்னதான் பண்ணணும்னா சகிச்சு தான் தீரணும். ஸோ சகிப்புத்தன்மையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம நினைவில் வைக்கணும். ஸோ வீடு நிறைவடையும் தருணமாகிய சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு பரியத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வீடு நிறைவு பெறப்போகுது. அங்கங்கே வந்தாச்சு, அங்கங்கள் வந்தாச்சு, கிறிஸ்துவனுடைய அங்கங்கள் வந்தாச்சு. எங்கெங்க பொருத்தணுமோ பொருத்திட்டு இருக்கிறார் தேவன். இன்னும் எவ்வளோ சீட் தெரியல. ஆனாலும் பாருங்க, தேவனுடைய வீடு நிறைவடையும் தருணமாகிய சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம் நம்ம. ஸோ ரொம்ப உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும் இந்த அழைப்பில். ஸோ இந்த அழைப்பை குறித்து பெருமை பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். ஸோ இதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும், சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றணும். ஸோ நாம் இப்போது அனுபவித்து வரக்கூடிய தற்போதைய அங்கத்துவ நிலையானது, அதாவது மெம்பர்ஷிப், இறுதி ஒன்று கிடையாது, மாறாக இது ஒரு தகுதிக்கான் பருவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் ப்ரொஃபஷனரி பீரியட், அவ்வளோதான். ஸோ நாம் புத்திரர் வீட்டை சேர்ந்தவர்கள், அதாவது ஆவிக்குரிய சந்ததியை சேர்ந்தவங்க, மாறாக மாம்சீக சந்ததியை சேர்ந்தவர்கள் அல்ல. ஸோ மாம்சத்தின்படி நாம் எதையும் செய்யக்கூடாது. நாம் ஆவிக்குரிய வீட்டார், தேவனுடைய வீடு, தேவனுடைய சபையாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் கீழ் காணப்படக்கூடிய ஒரு புத்திரர் வீடாக இருக்கிறோம். ஸோ பரலோக வகுப்பாரினுடைய அந்த ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். ஏன்னா பாருங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஸோ நாம் அவருடைய வீடாக இருக்கிறோம். ஸோ தேவன் நம்மை வந்து புத்திரராக கையாளுறாரு. குமாரராகிய நாம் பிதாவிற்கு கீழ்ப்படிவதற்கான பாடங்களை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் சொல்லி சொல்கிறார். ஏன்னா பிள்ளைகள் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும். அது நியதி தான், அது நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஏன்னா நம்ம அப்பாவை பார்க்குறோம், அவங்கள போல நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது போல தான் பிதாவாகிய தேவன் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் கூட அப்படித்தான் சொல்றாரு இல்லைங்களா? என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா மாறுங்க, சகல நற்குணத்திற்கும் ஊற்றும் காரணமா இருக்கிறார். அவர் போல நீங்க மாறுங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ பிதா போல நம்ம வந்து மாறணும்னு சொல்லித்தான் கர்த்தர் சொல்றாரு. தேவனும் அதைத்தான் விரும்புறார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு பாருங்க. ஸோ இந்த அழைப்பை குறித்து நம்ம வந்து நம்பிக்கை கொண்டிருக்கணும், பெருமை பாராட்டணும், மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதான் பாருங்க, மத்தேயு நம்ம 7 சொல்லும்போது மத்தேயு 13 அதிகாரம் 11 மற்றும் 17 வசனங்களை சொல்றாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படல. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் கேளாமலும் காணாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேருங்களா? அநேக தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள். நம்ம இப்ப அதான் நீங்கள் அப்படிங்கிற நம்ம, நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை, மேன்மையான சத்தியங்கள் கேட்கிறோம் இல்லைங்களா, இதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்திற்கு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். எபிரேயர் 11 படிப்பு பின்னால விசுவாச வீரர்கள் குறித்து அவர் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு நிலைமையில தான், நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உடனே கிளம்பி போயிடுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ நிலையில்லாத கூடாரத்தில் ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்கிறார். நாளைக்கு ஆபிரகாம் கிட்ட, ஏங்க ஆபிரகாம் நீங்க வந்து இப்படி நிலையில்லாத கூடாரத்தில் நீங்க வந்து இப்படி பரதேசியை போல சஞ்சரிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், நாளைக்கு ராஜ்ய கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் அவர் பூமிக்குரிய விஷயத்தில் இருப்பார் இல்லைங்களா, ஆளுகையில். அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம், அந்த நகரத்திற்காக நான் என்ன பண்ணுறேன்னு இப்படி பரதேசியை போல நான் டென்ட்டை போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ தேவன் பாருங்க, அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். இதே எபிரேயர் 11 அதிகாரம் 9 சொல்லுவார். அஸ்திபாரம் உள்ள நகரம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.
ஸோ அதைத்தான் அங்க வந்து சொல்றாரு. அநேக தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள் இதெல்லாம் கேட்கணும், இந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள வரணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்க அதை வந்து ஸ்லாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியல. நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்னதாக நமக்கு நியமிச்சுக்கிறார். ஸோ நம்ம வந்தாதான் ஆபிரகாமே என்ன பண்ண முடியும்னா வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ தனது பிதாவின் ஊழியத்தில் ஒரு குமாரனிடமிருந்து இன்னும் அதிகமானவை எதிர்பார்க்கப்படுது. அவருக்கு அதிக பயிற்சியும் ஒழுக்கமும் தேவைப்படுது. ஸோ குமாரருக்கு கட்டளையிடவோ அல்லது அவர்களை அச்சுறுத்தவோ தேவையில்லை. எந்த சுயத்தை வெறுத்தலும் மிக பெரியதும் அல்ல. மரியாதை மற்றும் கீழ்ப்படிதல் எந்த செயலும் மிகவும் சிறியதும் அல்ல. தீர்க்கதரிசிகள் மற்றும் பிறரை பார்க்கிலும் நமக்கு கிடைத்திருக்கும் விசேஷித்த ஸ்லாக்கியங்களை குறித்து தான் அந்த மத்தையில வந்து சொல்றார். ஸோ நாம் அவருடைய வீடா இருக்கிறோம் அப்படின்னா, புத்திரர் வீட்டில் உறுப்பினராக இருக்க போற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய கிறிஸ்துவோடும் அவர் மூலமாய் பிதாவோடும் இணைந்திருக்கணும். இதுதாங்க நம்மளுக்கு நிபந்தனை. தேவன் கிட்ட நாம் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். ஸோ தேவன் நம்ம கையை உதறதில்லை, நம்ம தான் பல நேரங்களில் உதறி விட்டுறோம். எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படித்தான் தேவனுடைய வழிநடத்தல் இருந்துச்சுன்னா, தேவன் கரம் பிடிச்சு அவங்களை கூட்டிட்டு போனார். தேவன் கரம் பிடிச்சு அவரை கூட்டிட்டு போனாங்க. இந்த ஜனங்கள் அவர் கையை உதறிட்டாங்க. உங்க கையை நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு அதே போலதான் நமக்கும் தேவன் நம்மளை கரம் பிடிச்சு கூட்டிட்டு போறார். ஏன்னா நம்மளுக்கு நடக்க தெரியாது, நிறைய விழுந்துருவோம். ஸோ அதனால கரம் பிடிச்சு கூட்டிட்டு போறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்ம அவருடைய கரத்தை உதறோம் பல சூழல்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ புத்திரர் வீட்டில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தராகி கிறிஸ்துவோடும் அவர் மூலமாக பிதாவோடும் இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருந்தா தாங்க கனி கொடுக்க முடியும். இணையிலான எப்படி கனி கொடுக்க முடியும்? ஸோ நிழலான பணிவிடைக்காரருடைய வீடு பாழாக விடப்பட்ட போது அது நிஜமான புத்திரர் வீட்டை நிறுவுவதற்கான வாய்ப்பை வழங்குச்சு. மாம்சீக இஸ்ரேலுக்கு தாங்கள் கர்த்தருடைய விசேஷித்த ஜனங்களாக, பணிவிடைக்காரராக, வீடாக சுவீகரிக்கப்பட்ட காரியம் அதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தயவாக இருக்குமேயானால், ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு தாங்கள் ஆண்டவரால் சுவீகரித்துக் கொள்ளப்பட்ட காரியமானது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி சொல்றார். ஸோ கர்த்தருடைய ஆவியில பங்கடைந்தவர் 10ல் ஒரு பங்கை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் மனதை கொண்டிருக்கணும். தேவனுக்குன்னு வந்தாச்சுன்னா எல்லாமே தேவனுக்கு தான். இஸ்ரேல் ஜனங்கள் தான் 10ல் 1 கொடுக்கறது. நம்ம எல்லாமே அவருக்குன்னு கொடுத்துடணும். நம்ம எல்லாமே அவருக்கு தான் கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அதுதான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து, நான் வந்து உங்களுக்காக செலவு பண்றேன், நான் உங்களை அல்ல, அதாவது உங்களுடையதல்ல, நான் உங்களை தான் தேடுறேன்னு சொல்லுவார். கொரிந்தில படிக்கும் பொழுது அவர் குறித்து ரொம்ப தவறாக சொல்லுவாங்க. இவர் வந்து பணம் வாங்குறாரு, இவர் வந்து ஏமாத்துறாரு, ஏமாற்றிருக்காரு, இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தான் சொல்லுவார், நான் உங்களுடையதல்ல, அதாவது பணம், பொருள், இந்த துணிமணி, இந்த விஷயங்களெல்லாம் நான் உங்களுடையதே அல்ல, உங்களைத்தான் நான் தேடுறேன். நீங்கள் தான் எனக்கு வேணும். உங்களுக்கு செலவு பண்ணுறக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இன்னும் செலவு பண்ணப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நம்ம இருக்கணும். ஸோ நம்ம வந்து முழுவதும் தேவனுக்குன்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா, முழுசாக தேவனுக்குன்னு கொடுத்துடணும். அறகுறை மனசு இருந்துச்சுன்னா தன் வழியில் நிலையற்றவர்களாக இருப்போம். ஏன்னா 2 மனசு இருக்குது அப்படின்னா தன் வழியில் நிலையற்றவனாகத்தான் இருக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். முழுவதும் நாம் தேவனுக்குன்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துடணும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ சோதனை மற்றும் வளர்ச்சிக்கான இந்த ஒரு யுகத்தில், இந்த யுகத்தை குறித்து சொல்கிறார் பாருங்க. சோதனை மற்றும் வளர்ச்சி. சோதனை இருந்தால் தான் வளர முடியும். அக்கினி இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ சோதனை மற்றும் வளர்ச்சிக்கான இந்த ஒரு யுகத்தில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் அனைவருமே பெயரளவிலான புத்திரர் வீட்டின் ஒரு பகுதியாக கணக்கிடப்படுறாங்க. மேலும் இந்த யுகத்தின் இறுதி வரைக்குமே உண்மையானவர்களுக்கும் பொய்யானவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் வெளிப்படாது. இஸ்ரேலின் 2 வீடுகள், அதாவது யூத மற்றும் சுவிசேஷ யுக வீடுகள், நிழல் மற்றும் நிஜம் என ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருப்பதால் அவற்றுக்கிடையே சில இணைகளும் அங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு முற்பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளை விடவும் சபை சிறந்த நோக்கம் உடையவர்களாகவோ அல்லது இயற்கையில் குறைவான பாவம் உடையவர்களாகவோ இருப்பதில்லை. மாறாக அவர்கள் வாழ்ந்த காலமானது தேவனுடைய ஏற்ற காலமாக இராத காரணத்தினால் குமாரத்துவ வாய்ப்பானது அவர்களுக்கு அல்லாமல் நமக்கே வந்துச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களை குறித்து நம்ம குறைவாக நினைச்சிடக்கூடாது.
தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்களை குறித்து. ஸோ நம்முடைய அழைப்பை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா பெருமைப்படணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், தைரியம் உடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்தால் தான் நாம் அவருடைய வீடாக நாம் வந்து இருப்போம். ஸோ பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஜனங்கள் போல நாம் வேலைக்காரர்கள் அல்ல. ஸோ கர்த்தரை போல நாம் புத்திர சுவிகாரம் உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கிறோம். அவங்க வேலைக்காரர் தான். ஆனால் பாருங்க, நம்ம புத்திர சுவிகார அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடியவர், பரலோகத்தினுடைய சுதந்திரவாளிகள், பரலோகத்தினுடைய பங்காளிகள். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அதனால தான் பரம அழைப்பின் பங்குள்ள அந்த பங்குள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு பரம அழைப்பினுடைய பங்காளிகள் அப்படிங்கிறதுல நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக, உறுதியாக நாம் முடிவு பரியந்தம் இந்த ஒரு அழைப்பினுடைய மேன்மையை பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டணும். எதை குறித்து சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டணும்னா, நான் இந்த ஒரு பரம அழைப்பில் இருக்கிறேன், ஸோ தேவனுடைய வீடா இருக்கிற அப்படின்னு சொல்லி பெருமைப்படணும், மகிழ்ச்சி கொள்ளணும், சந்தோஷப்படணும். ஸோ இதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி இந்த ஒரு அழைப்பில் இருந்துட்டோம், இந்த ஒரு அழைப்பை நாம் அசட்டை பண்ணிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, உலகத்தார் போல சர்வ சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாம் இழந்துருவோம். ஸோ அப்படி நாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த எச்சரிப்பான ஒரு வசனம் நம்மளுக்கு வந்து அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பாருங்க, நம்ம 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 நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து விளையணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் விளையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் விளையாதுங்க. ஸோ மாறாக நம்ம விதைச்சது தான் என்ன பண்ணணும்னா விளையும். நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்ம வந்து ஏதோ ஒரு ஆப்பிள் நம்ம நினச்சிருப்போம் விளைஞ்சா நல்லா இருக்குமே, ஆனால் விதைச்சது முள். அப்போ என்னதான் வரும்? முள்ளு தான் வரும். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். நாம் நினைப்பதெல்லாம் விளையாது, நம்ம விதைச்சது தான் விளை. அதைத்தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஸோ ஆவிக்குரிய விஷயங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய கனிகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அறுக்கலாம். அதே மாம்சீகனுடைய விஷயங்களை நம்ம வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா அழிவை அறுப்போம். அதைத்தான் அங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி இந்த ஒரு அழைப்பில் நம்ம இருந்துடக்கூடாது. இந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்பிக்கையில் நம்மளுக்குள்ள குறைவு வந்துடக்கூடாது, தைரியத்தில் அதைரியம் வந்துடக்கூடாது. எப்படின்னா தைரியமாக இருக்கிறோம், ஒரு சில சூழல்களில் நம்மளுக்குள்ள தைரிய குறைச்சல் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துட்டு இந்த லவோதிக்கேய சபை குறித்து தான் சொல்லுவார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதுனால உன்னை நான் வாந்தி பண்ணி போடுறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. அப்படி நம்ம எந்த ஒரு மேன்மை பாராட்டலோ அல்லது வந்து தைரியம் இல்லாமையோ இப்படியெல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஒரு தண்டனை, எந்த மாதிரி ஒரு தண்டனை வரும்? நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தினா எந்த மாதிரி ஒரு தண்டனை வரும் அப்படின்னு தான் அடுத்த வசனங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து பிற்பகுதியில் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இன்றைய தினத்தில் பரலோகத்தினுடைய பங்காளிகளாக, சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கே உரித்தான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.